சாப்டர் 4 லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பை சைடுக்கு லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இதில் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல லோவர் டைம் ஃப்ரேமில் அதாவது 1 மினிட்ல இப்படி கீழே 1 மினிட்டாகவும் இருக்கலாம், 5 மினிட்டாக இருக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற லோவர் டைம் ஃப்ரேமை பொறுத்து இப்படி கீழே வந்துக்கிட்டே இருக்கும். வந்து ஒரு ஃபுல் பேக் எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம் அந்த லைனை வந்து டச் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பிளாக்கோ இல்லை இம்பேலன்ஸ் லைனோ ஏதோ ஒன்று டச் பண்ணியிருக்கோம். டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் எடுத்திருக்கோம். ரீசெண்டாக இருந்த ஃபுல் பேக்கை கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபுல் பேக் ஒன்று இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது லிக்விடிட்டி விட்டுருக்கோம். இப்படி ஒரு ஃபுல் பேக் எடுத்து மறுபடியும் மேலே போயிருக்கோம். இது லிக்விடிட்டி. இது ரெண்டாவது இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ இதில் எல்லாமே இருந்தால் ஓகே, சூப்பர் கன்ஃபர்மேஷன். இதில் 1-2 மிஸ் ஆனால் எடுக்கக்கூடாதா அப்படின்னா எடுக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ ரெண்டாவது இது இருக்கணும். மூணாவது, இந்த என்டையர் மொமெண்டமுக்கும் ஃபிபொனாச்சி போட்டோன்னா 50% கீழே வந்திருக்கணும். ஸோ கீழே வந்து பை கொடுத்து எடுக்கலாம். ஸோ ஓகே, 50% கீழே வந்திருக்கு. ஸோ அது மூணாவது. நாலாவது, ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல இம்பேலன்ஸோடு இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, நாலாவது கன்ஃபார்ம். அஞ்சாவது, சிங்கிள் கேண்டில் மிட்டிகேஷன். ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் வந்து ஆர்டர் பிளாக்கில் டச் பண்ணி ரெண்டாவது கேண்டில் நம்மளுக்கு ஃபேவராக மூவ் ஆகணும். அதாவது நம்ம இப்போ பைக் தான் பார்க்குறோம். ஸோ ஃபேவராக மூவ் ஆகணும். ஸோ மூவ் ஆகுது. ஸோ இந்த கேண்டிலோட ஃபேவராக மூவ் ஆகும்போதே இந்த கேண்டிலோட ஹையில் நம்ம லிமிட் ஆர்டர் போட்டுடணும். ஸோ லிமிட் ஆர்டர் இங்கே எஸ்எல், இந்த கேப் இருக்கணும். ஒட்டி வைக்கக்கூடாது எஸ்எல்லை. இந்த என்டையர் ஆர்டர் பிளாக்குக்கும் ஒரு 10% அப்படி சேர்த்து வச்சோன்னா, இந்த ஆர்டர் பிளாக் ப்ளஸ் 10% சேர்த்து வச்சோன்னா இப்படி வரும். இங்கே லிமிட் ஆர்டர் போட்டோன்னா அடுத்து வந்து மிட்டிகேட் பண்ணி ஆர்டர் எடுத்துகிட்டு இப்படி போயிடும். ஆறாவது, இந்த ஹையை இப்படி பிரேக் பண்ணும்போது இது நம்ம பிரேக் டவுன் பண்ணிக்கலாம். இந்த எஸ்எல்லை பிரேக் டவுன் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக இருக்கிற ஹையை ஃபுல் பேக் பண்ணும்போது, அதாவது கிராஸ் பண்ணும்போது இந்த எஸ்எல்லை பிரேக் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை இங்கே என்ட்ரி எடுக்கலை அப்படின்னா, அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல அப்படின்னா, இந்த மாதிரி பிரேக் பண்ணும்போது இப்படி மறுபடியும் கீழே வந்து இதை டச் பண்ணி மறுபடியும் சிங்கிள் கேண்டில் மிட்டிகேஷன் தரானான்னு பார்க்கணும். அப்படி கொடுத்தா இங்கே எஸ்எல், இங்கே என்ட்ரி. நல்லா மேலே போகும்போது அகெயின் இது பிரேக் டவுன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மறுபடியும் வந்து எஸ்எல் எடுத்துகிட்டு மறுபடியும் பிரேக் டவுன் டச் பண்ணிட்டு போயிடுவான். எப்படி இருக்கிறது ஓகே, மேக்ஸிமம் எஸ்எல் ஹிட் ஆகாது. இந்த என்ட்ரி சேஃப்டி, எஸ்எல் அவ்வளோ சீக்கிரம் ஹிட் ஆகாது. ஆனால் இந்த என்ட்ரி கொஞ்சம் ரிஸ்க். அப்படியே வந்து எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆர்டர் பிளாக்கில் கொடுக்காம இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட இந்த எஸ்எல்ஏவே இப்படி கலெக்ட் பண்ணுறோம் இந்த ஃபஸ்ட் கேண்டிலே. ஸோ ஃபஸ்ட் கேண்டிலே இப்படி எடுக்குது அப்படின்னா இப்போ இந்த ஆர்டர் வந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுக்கலாம். இது இன்னும் நல்லா வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி இங்கே வந்து லிமிட் ஆர்டர் போட்டு எஸ்எல் வச்சுருப்பாங்க. அந்த எஸ்எல்லாம் எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு மறுபடியும் நம்மளுக்கு ஃபேவராக அப்படி மூவ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது ஓகே. எஸ்எல் அதுக்கேற்ற மாதிரி தள்ளி வச்சுக்கணும், போட்டி வைக்கக்கூடாது. இது பைக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே தான் சேம் செல்லுக்கு. இதே மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் ஆர்டர் பிளாக் இருக்குது, ஒரு ஃபுல் பேக் இருக்குது, மறுபடியும் வரான், லிக்விடிட்டி கொடுக்குறான், ஃபுல் பேக்கை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறான். சரி 1, அது லிக்விடிட்டி இருக்கும் 2, ஆர்டர் பிளாக் 3, 50% மேலே வந்தாச்சு. 3, ஆர்டர் பிளாக் 4, சிங்கிள் கேண்டில் மிட்டிகேஷன் 5, அதுக்கடுத்து கிராஸ் ஆகுது 6, மறுபடியும் உள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குறான் 7. ஸோ இந்த என்ட்ரி எடுக்கலாம், இந்த என்ட்ரி சேஃப். ஸோ எஸ்எல் எப்பயுமே இங்கே ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணும்போது இந்த என்ட்ரியை பிரேக் டவுன் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப லென்த்தாக இருக்கும்போது பிரேக் டவுன் பண்ணிக்கலாம். பக்கமே இருக்குது அப்படின்னா பிரேக் டவுன் பண்ணக்கூடாது. இங்கே இருக்கிறது நல்லது எஸ்எல். பிரேக் டவுன் ஹிட் பண்ணிட்டு போயிடும். இங்கே பார்த்தா தெரியும், இது சிபிடிஆர் என்ட்ரி. காலையில் 5:30 மணிக்கு ஏஷியா செஷன் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ஹவர் இருக்கிற கேண்டல்ஸ் எல்லாம் சிபிடிஆர், சென்ட்ரல் பேங்க் டீலர் ரேஞ்ச். இப்போ சிபிடிஆர் முடியும் போது நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கொடுப்பான் காலையில். ஸோ அந்த என்ட்ரி வந்து அன்னைக்கான பயாஸை வந்து முடிவு பண்ணும். அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் போதா கீழே தான் வரப்போதா அப்படின்றது ஒரு ஐடியாவில் நம்ம இருப்போம். அதுக்காக நம்ம சிபிடிஆரில் ஒரு என்ட்ரி எடுப்போம். ஸோ இது ஹை ப்ராபபிலிட்டி கிடையாது, கொஞ்சம் கம்மியான ப்ராபபிலிட்டி தான். ஆனால் என்ட்ரி கன்ஃபார்ம் உண்டு. டெய்லியுமே சிபிடிஆரில் ஒன்று செல்லோ இல்லை பையோ கன்ஃபார்மாக உண்டு. அது அன்றைக்கான டேக்கான பயாஸை பொறுத்து இருக்கும்.
ஓகே. இது நேத்து நடந்தது. அதாவது செப்டம்பர் 25. இப்போ இது லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன்ல ஒரு ஃபுல் பேக் இருக்கு. ஃபுல் பேக் எடுத்தாச்சு. ஃபுல் பேக் எடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நடந்துருச்சு. அதுக்கடுத்து இங்கே என்ன ஆர்டர் பிளாக் இருக்குது, சிபிடிஆரோட லோ. ஓகே, ஃபுல் பேக் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஓகே. செகண்ட் 50% கீழே வந்தாச்சு. ஓகே, ஆர்டர் பிளாக் இருக்கானா? ஆர்டர் பிளாக் இல்லை. ஸோ ஆர்டர் பிளாக் ப்ரெசென்ட்ல இல்லை. ஓகே, லிக்விடிட்டினா லிக்விடிட்டி இங்கே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வேலிடான லிக்விடிட்டி இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதையும் கலெக்ட் பண்ணிட்டேன், இதையும் கலெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, லிக்விடிட்டியும் கலெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கு நம்மளுக்கு தேவை. அதுக்கடுத்து சிங்கிள் கேண்டில் மிட்டிகேஷன். இந்த கேண்டில், ரெண்டாவது கேண்டில் ஃபேவராக மூவ் ஆயிருக்குது, மூணாவது கேண்டில் வந்து டச் பண்ணியிருக்குது. ஓகே, ஆர்டர் ட்ரிகர். ஸோ அதுக்கடுத்து என்ன, மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது. இந்த ஹையை கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணோடனே நம்ம பிரேக் அவுட் பண்ணிப்போம். யூஸ்வலாக எஸ்எல்லிங்கு வைப்போம். ஸோ பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துடும் எஸ்எல். இப்போ இங்கே கிராஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி எப்படி ஆர்டர் எடுக்கிறது? திருப்பி இந்த லைனை வந்து மறுபடியும் வந்து தொடணும். சிங்கிள் கேண்டில் நடக்கணும். இது வந்து தொட்டது இந்த கேண்டில் தான் தொட்டிருக்கு, இந்த என்டையர் பிக் கேண்டில். இப்போ இந்த பிக் கேண்டில் மேலே கிராஸ் ஆக தான் பார்ப்போம். ஓகே, மேலே கிராஸ் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி எங்கே இருக்குன்னு இங்கே எடுக்கலாமான்னா இது ரொம்ப பெரிய கேண்டில், இங்கேயே எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற சின்ன கேண்டில் இங்கே வரைக்கும் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் வரான், இங்கே எடுக்கலாம், இங்கே ஆர்டர் எடுக்கலாம். எஸ்எல் இங்கே, ரைட். இது லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷனுக்கான. அதுக்கடுத்து பார்த்தா இங்கே சிபிடிஆரோட லிக்விடிட்டியை, அதாவது அந்த லோவை கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகணும். ஓகே, கலெக்ட் பண்ணிட்டான். இப்போ இந்த இடத்துல ஃபுல் பேக் எடுத்தால் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா ஃபுல் பேக்காக வெயிட் பண்ணல. ஏன்னா லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணாவே நம்ம வந்து என்ட்ரி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நல்லா விக் விட்டாச்சு. ரெண்டாவது கேண்டில் ஃபேவராக மூவ் பண்ணியாச்சு. மூணாவது கேண்டில் உள்ளே வந்துட்டான். இப்போ உள்ளே வந்து இந்த விக் இருக்கிற ஏரியாலே வந்து டச் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒர்த்து, இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கிறது ஒர்த்து, அதனால தான் ஒர்த்து டு ரிஸ்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். திருப்பி உள்ளே வந்து கொடுத்தானே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எஸ்எல்லிங்க. ஸோ நல்ல என்ட்ரி, ஆனால் ரொம்ப ரிஸ்க் இது. ஆனால் இப்போது நல்லா கன்ஃபார்மாக எடுக்கணும் அப்படின்னா ஃபுல் பேக் எடுத்தாச்சு. ஃபுல் பேக்குக்கு அடுத்து மேலே வச்சுக்கலாம். இதில் ஹைட் போயாச்சு. மறுபடியும் கீழே வரான். 50% கீழே வந்துட்டு இந்த கேண்டில் பார்த்தா தெரியும். 50% வந்துட்டு அடுத்து மேலே இந்த கேண்டிலுக்கு ஐயை கிராஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் உள்ளே வந்தானே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்கேயும் என்ட்ரி எடுக்கலாம், இல்லை 50% இந்த லைனை தொடும்போதும் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அது அந்த இடத்த பொறுத்து. இது நல்லா மேலே போயிருக்கோம். இது 15 மினிட் ஆர்டர் பிளாக் இருந்த இடம். மார்க்கெட் கீழே வந்திருக்குது. கீழே வந்துட்டு ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணியிருக்குது. டச் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஏறி ஒரு ஃபுல் பேக் எடுத்திருக்கு. ஃபுல் பேக் எடுத்ததுக்கப்புறம் இதில் லிக்விடிட்டி இருக்குதானா? இல்லை, இதில் லிக்விடிட்டி இல்லை. ஓகே, ஆர்டர் பிளாக் வேலிடாக இருக்குதானா? வேலிடாகவும் இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக் இல்லை. ஸோ இப்போ ரெண்டு விஷயம் இதில் ப்ரெசென்ட்டில் இல்லை. ஸோ சிங்கிள் கம்யூனிகேஷனுக்காக பார்க்குறோம். மறுபடியும் வரும். இந்த விக் இருக்குது, இந்த விக்கை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஹிடன் ஆர்டர் பிளாக்காக இந்த விக்கை மட்டும் எடுத்துக்கிறோம். இது மறுபடியும் இந்த ரெட் கேண்டில் அழகாக உள்ளே வந்துருக்கு. பீரிஷ் கேண்டில் அழகாக உள்ளே வந்து டச் பண்ணியிருக்கலாம். அதுக்கடுத்து புல்லிஷ் நல்லா சூப்பராக மேலே போயிருக்குது. மறுபடியும் இந்த கேண்டிலுக்கு உள்ளே வந்தாவே போதும், நம்ம ஆர்டர் எடுத்துக்கலாம். ஓகே, மார்க்கெட் அதுக்கு இந்த கேண்டிலுக்கு உள்ளே வந்தாச்சு, அதாவது இந்த டாப்புக்கு உள்ளே வந்தாச்சு. இங்கே ஆர்டர் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எஸ்எல்லிங்க அகைன் மேலே போகும்போது பிரேக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே மேலே போயிருக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ் மேலே போயிருக்குது. மேலே போயிட்டு திருப்பி உள்ளே வந்து சிங்கிள் கேண்டில் மிட்டிகேஷன் தரணும். திருப்பி உள்ளே வந்திருக்கிறான். இப்போ இந்த கேண்டில் பார்த்தா தெரியும், இந்த கேண்டிலுக்கு மேலே போயிருக்குது, மறுபடியும் உள்ளே வந்திருக்குது. ஸோ இந்த கேண்டில் ஆர்டர் எடுக்கலாம். ஸோ அங்கே எடுக்கலை, மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இப்போது இதுக்கு கீழே வந்துட்டான். ஓகே, இப்போது இந்த கேண்டிலுக்கு மேலே போகணும். மேலே போயிட்டான். திருப்பி இந்த கேண்டிலுக்கு உள்ளே வரணும். ஸோ மூணாவது இருக்கிற இந்த கேண்டில் உள்ளே வந்திருக்குது. இங்கே பார்த்தா தெரியும். இந்த கேண்டிலோட ஹை எப்படி மார்க் பண்ணோன்னா, இது மேலே போயிருக்கு. மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து ஓப்பன் ஆகி மறுபடியும் கீழே வந்துட்டு அப்படி மேலே போயிருக்கும். ஸோ ஓப்பன் ஆகி கீழே வரும்போதே நம்ம ஆர்டர் எடுத்துடணும். அப்புறமா தான் அது மேலே போகும். ஸோ இப்படி இங்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். மறுபடியும் எஸ்எல் இங்கே தான். இங்கே பார்த்தா தெரியும், இது லண்டன் செஷனில் ஸ்டார்டிங்லேயே வந்து ஆர்டர் கொடுத்துட்டான். ஸோ இந்த மாதிரி செஷன் ஸ்டார்டிங்கில், செஷன் எண்டில் எல்லாம் ஆர்டர் இருக்கும். அந்த டைமிங்கும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இந்த இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணிங்க. லண்டன் செஷன் அது ஒரு ஷார்ட்ஸில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் இண்டிகேட்டர் லிங்க்கு.
அதுக்கடுத்து அப்படியே மறுபடியும் வருவோம். இப்போ நம்ம ஆர்டர் எடுத்தோம், ஆர்டர் இங்கே எடுத்திருக்கோம், இது பிரேக் டவுன் பண்ணி வச்சுருக்கோம், இது இருக்கட்டும், இங்கே எஸ்எல் இருக்கும். இப்போ மறுபடியும் இங்கே வந்து பார்த்தா அப்படி கீழேயே வந்துக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த லைனை கவனிங்க. இங்கே இதை நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா, இதுதான் இந்த கேண்டில் தான் ஒரு விக்கை கொடுத்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணி அதுக்கப்புறம் மேலே தூக்கி போனது. இந்த கேண்டிலோட அந்த ஹையை அப்படியே நம்ம மார்க் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த ரேஞ்ச் நம்ம இந்த சிங்கிள் கேண்டில் மிட்டிகேஷன் இந்த கேண்டில் அப்படியே பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம்னா இங்கே வந்து டச் ஆகிருக்கும். ஸோ மறுபடியும் மார்க்கெட் சைட்வேஸ் போட்டு மறுபடியும் இங்கே டச் கொடுத்து அதுக்கடுத்து இங்கே ஃபஸ்ட்டு இங்கே வந்து இப்படி மேலே கீழே இறங்கி இப்படி மேலே ஏற்றிருக்கிறான். இப்படி இந்த லைனை வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த ப்ரீவியஸாக இருக்கிற இந்த லோவை மார்க் பண்ணிக்கணும். இப்போது இங்கே பார்த்தா தெரியும் இந்த கேண்டில் சிங்கிள் கேண்டில் மிட்டிகேஷன் நடந்திருக்கு. இப்போ இந்த கேண்டில் டச் பண்ணியிருக்குது, மேலே போயிருக்குது, அது 2வது கேண்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்குது, 3வது கேண்டில் வந்து டச் பண்ணல, 4வது கேண்டில் டச் பண்ணல, 5வது கேண்டில் வந்து டச் பண்ணியிருக்கு. ஓகே, எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து மேலே இங்கேயே எடுத்துக்கலாம். 3வது கேண்டில் இங்கே வந்து டச் ஆகிடுச்சு. ஆனால் இது வெறும் சிங்கிள் கேண்டில் மிட்டிகேஷன் மட்டுமே நம்ம பார்க்குறோன்றதுனால இங்கே வந்தால் எடுக்கிறது நல்லது. இங்கே பார்த்தா தெரியும், இது ஹை டைம் ஃப்ரேமில் பார்த்தா தெரியும், இதெல்லாம் லிக்விடிட்டி அமையும். இதெல்லாம் இந்த லோவெல்லாம் ஸ்வீப் பண்ணால் ஆர்டர் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இங்கே பார்த்தா தெரியும், கரெக்டாக இந்த லோவுக்கு கரெக்டாக வந்து அந்த இடத்த மட்டும் லைட்டாக ஸ்வீப் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போயிட்டுருப்பான். ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில் ஃபேவராக மூவ் ஆகிருக்குது, 3வது கேண்டில் ஓப்பன்லேருந்தே மேலே போயிட்டு. ஸோ இந்த இடத்துல ஆர்டர் கிடைக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான், ஆனால் எடுக்கலாம். இது 3வது கேண்டில், இதுக்கு 2வது கேண்டில் முடிஞ்ச உடனே ஆர்டர் எடுக்கலாம். இந்த ஆர்டர் கொடுத்த இடம் எதுனா லண்டன் செஷன் முடிஞ்சு நியூயார்க் செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன் பிட்வீன் கேப்பில் ஆர்டர் கொடுத்துருக்குறான். இது 1 hour இருக்கும் இந்த டைமு. இந்த 1 hour டைம் ஃப்ரேம்குள்ளே சென்ட்ரலில் ஆர்டர் கொடுத்துட்டு நியூயார்க் செஷன் நல்லா மேலே போக ஆரம்பிச்சாச்சு. அதாவது 1 minute வந்து 15 minute ஆர்டர் பிளாக்கை டச்சே பண்ணலை. ஸோ டச் பண்ணாமே நம்ம இங்கே ஆர்டர் எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் வந்து இப்படி டச் பண்ணாமல் சின்னதாக கேப் கொடுத்துட்டு போயிடுவான். ஸோ அதை எடுக்கக்கூடாதுன்னா இல்லை, எடுக்கலாம். இங்கே பார்த்தா தெரியும், ஃபுல் பேக் வந்து கொடுத்துட்ருப்பான், திருப்பி கீழே வந்திருக்கும், லிக்விடிட்டியும் இருக்கும். லிக்விடிட்டி இருந்து ஆர்டர் பிளாக் கிளியராக இருக்குது. இங்கே சிங்கிள் கேண்டில் மிட்டிகேஷன் மட்டும் இல்லை. ஓகே, ஆனால் இங்கே வந்த உடனே ஆர்டர் பிளாக் இவ்வளவும் கிளியராக இருக்குன்னும் போது வந்த உடனே ஆர்டர் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்டர் எடுத்துடுறோம், இங்கே போனதுக்கப்புறம் பிரேக் டவுன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ மறுபடியும் வந்து பிரேக் டவுன் பண்ணியிருப்பான். ஓகே, மறுபடியும் இங்கே வந்துட்டு மறுபடியும் போயிட்டுருப்பான். ஸோ இதே மாதிரி இங்கே சைட்வேஸ் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கும் இங்கே. ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபெயிலியர். 2வது இங்கே ஆர்டர் எடுத்திருந்தோம் அப்படின்னா இது 2வது ஃபெயிலியர். மறுபடியும் அதே மாதிரி வந்திருக்கும், ஃபுல் பேக்கை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம், திருப்பி வந்து கொடுத்துருப்போம். இங்கே நம்ம ஆர்டர் எடுத்திருப்போம், இங்கே ஜஸ்ட்டு இங்கே எஸ்எல், ஒருவேளை இங்கே எஸ்எல் வச்சுருந்தா இது 3வது ஃபெயிலியர். ஸோ எஸ்எல் இங்கே வைக்க போகிறதில்ல, டாப்பில் தான் எஸ்எல். இப்படி 3 ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா கன்சிக்யூட்டிவாக, ஆனால் நல்ல வேலிடான ஒரு இடம் 3 ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னா யாரையும் என்ட்ரி எடுக்க விடாமல் தடுக்கிறாங்க. இப்படி இங்கே ஒரு ஃபெயிலியர், இங்கே ஒரு ஃபெயிலியர், இங்கே ஒரு ஃபெயிலியர், அப்படி 3 ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா 4வது இருக்கிறதுல ட்ரை பண்ணுறது ரொம்ப வேலிட். இங்கே வரும், ஜஸ்ட்டு டேப் மட்டும் ஒன்றும் கொடுத்துட்டு போயிடுவான். இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் வந்து மேலே தான் வைக்கணும், ஆனால் எஸ்எல் மேலே வைக்கணும். நல்லா பார்த்து தெரியும், ஃபஸ்ட்டு அழகாக ஃபுல் பேக் கொடுத்தான், லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணியிருக்கான், ஆர்டர் பிளாக்கு கீழே. மறுபடியும் மேலே வந்து பிரேக் டவுன் பண்ணியிருந்தா கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஒருவேளை மேலே வந்த உடனே இப்போ இங்கே ஆர்டர் எடுக்காமல் இங்கே எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே எடுத்திங்கன்னா மறுபடியும் கீழே போவான், அழகாக போய் கொடுப்பான், பிரேக் டவுன் பண்ணியிருந்தால் மறுபடியும் வந்து எடுத்துருவான். அகெயின் மேலே, இப்போ இங்கே மறுபடியும் கீழே வரான், ஃபுல் பேக் கலெக்ட் பண்ணுறான், மறுபடியும் லிக்விடிட்டி இருக்குது, மறுபடியும் மேலே வருது, ஆர்டர் பிளாக் இருக்குது, சிங்கிள் கேண்டில் மிட்டிகேஷன் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஆர்டர் பிளாக் இருக்குது, இங்கேயே சிங்கிள் கேண்டில் மிட்டிகேஷன் கொடுத்துருப்போம், ஆர்டர் எடுத்திருப்போம். ஜஸ்ட் இங்கே எஸ்எல் வச்சுருந்தோன்னா எஸ்எல் மட்டும் எடுத்திருப்பான். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கணும், பார்த்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சிடும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், பண்ணால் தான் எந்த மாதிரி எங்கே வேலை செய்யுது அப்படின்றது தெரியும். பொறுமையாக பார்க்கணும். ஸோ இங்கே எஸ்எல் வச்சோன்னா கலெக்ட் ஆகாது.
இந்த மாதிரி 3 ஃபெயிலியர் இருக்கும்போது ஆர்டர் எடுக்கிறது தப்பு கிடையாது, நல்லா வேலிடாக இருக்கும். அது இந்த மாதிரி நல்லா மூவ் ஆகிறதெல்லாம் இந்த மாதிரி ஃபெயிலியர் கொடுத்து தான் நல்லா மூவ் ஆகும். இங்கே பார்த்தா தெரியும். இப்போ இங்கே ஆர்டர் எடுக்கிறோம், ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லோவை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லோவை கிராஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் எடுக்கணும். ஸோ லோ கிராஸ் ஆகிருக்குது, மறுபடியும் மேலே வந்திருக்கிறோம், ஆர்டர் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு ஆர்டர் பிளாக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் இப்படி பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு 50% வரல, எதுவுமே இல்லை அப்படின்னா இப்படி கிராஸ் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த பிளாக்கை கிராஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி இதில் வந்து கொடுத்தானா இங்கேயே எஸ்எல் வச்சுக்கணும். இங்கேயே எஸ்எல் வச்சு இங்கே ஆர்டர் எடுத்து இப்படி திருப்பி மூவ் ஆகிற மாதிரி பார்க்கலாம். இப்படி அக்ரெசிவாக மூவ் ஆகும்போது மட்டும் நல்ல ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக் இருக்குது மேலே. நல்லா இதை மிஸ் பண்ணிட்டோம், நல்லா டச் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டான். லோவை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாக் அப்படியே மார்க் பண்ணி கிராஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அதில் கொடுத்தானா எடுத்துக்கலாம். ஸோ இது பிரேக்கர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னைக்கு செப்டம்பர் 26. ஸோ இங்கே 1 மினிட்ல ஆர்டர் பிளாக் இருக்குது. இது சிபிடிஆர் என்ட்ரி. ஸோ மார்னிங் 5:30க்கு சிபிடிஆர் க்ளோஸ் ஆகி இங்கே வந்து பார்த்தா தெரியும் இந்த ஆர்டர் பிளாக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இதை ஜஸ்ட் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு சிபிடிஆரோட லோவையும் பிரேக் பண்ணிவிட்டு இங்கே சிங்கிள் கேண்டில் மிட்டிகேஷன் கொடுத்துருக்குறான். பார்த்தா தெரியும் இங்கே இப்படி நல்லா ஒரு ஒரு புல் கேண்டில் கொடுத்து நல்லா அதுக்கு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து டச் பண்ணிக்கிறான். நான் இங்கேயே ஆர்டர் எடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே எஸ்எல் ஒரு 10 பிப் வரும். ஸோ இது என்ன ஆகும், அடுத்து மேலே போகிற மாதிரி போயிட்டு திருப்பி கீழே வந்து எஸ்எல் மட்டும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து ஒரு ஆர்டர் எடுக்கணும். ஏன்னா ஒரு என்ட்ரிக்கு நம்ம 3 தடவை எஸ்எல் கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. என்ன மறுபடியும் ஒரு நல்லா அதை மட்டும் எடுத்துட்டு நல்லா சூப்பராக மேலே போயிட்டான். அப்போது திருப்பி இதுக்குள்ளே வந்தால் மட்டும் போதும், ஆர்டர் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே வந்தால் போதும். இப்போ அதுக்கு அடுத்து வந்து முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியது இந்த லைன். இது இல்லை, இந்த எல்கியூன்னு இருக்கிற இந்த லைன் தான் சிபிடிஆரோட பாட்டம். இந்த பாட்டம் தான் ரொம்ப முக்கியம். இந்த லோவை அழகாக ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டான், 2வது தடவை வந்திருக்கிறான், 3வது தடவை இங்கே எடுக்கிற எஸ்எல் எல்லாம் இங்கே வைக்கிற ஆர்டர் எல்லாம் திருப்பி எடுத்துடணும். இப்போ இங்கே கலெக்ட் பண்ணியாச்சு, திருப்பி வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு திருப்பி போயிடுவான். ஸோ இந்த லோவை மார்க் பண்ணி வச்சுன்னு இங்கே வந்து டச் பண்ணும்போது ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடணும். ஸோ எஸ்எல் வந்து இங்கே ஓகே வந்து பார்த்தா தெரியும். இதுதான் வந்து மெயின் என்ட்ரி. அழகாக மார்க்கெட் மேலே போச்சு. அதுக்கடுத்து இங்கே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் இது ஃபிபொனாச்சி மாதிரி இதில் சிபிடிஆரில் அந்த பாக்ஸுக்கு அப்படியே நம்ம போட்டோன்னா 4 கோடு வரும். இது சிபிடிஆரோட பாட்டம், இது வந்து டாப்பு, இந்த சென்ட்ரல் லைன் வந்து மிட்டு, சென்டராக இருக்குது ஈக்குலிபிரியம் லைன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை சென்ட்ரல் லைனு. இந்த 2 லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது டிஸ்கவுண்ட் லைன், இது பிரீமியம் லைன். இப்போது டிஸ்கவுண்ட் லைன் வந்து இப்போது சிபிடிஆர் வந்து மேலே போயிட்டு திருப்பி இந்த பையை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், எனக்கு பை தான் போகுது அப்படின்னா இந்த பையை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பை போட வேண்டியது இந்த டிஸ்கவுண்ட் லைனில். இப்போ டிஸ்கவுண்ட் லைனுக்கு வந்து டச் பண்ணிட்டான், அழகாக சிங்கிள் கேண்டில் மிட்டிகேஷன் கொடுத்துருப்பான். மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து சிங்கிள் கேண்டில் மிட்டிகேஷன் மட்டும் இருக்கிறதுனால இந்த லைனில் வேறு எதுவுமே நம்ம பார்க்கல, சிங்கிள் மிட்டிகேஷன் மட்டும் பார்க்குறோம் அப்படின்றதுனால இங்கே மேலே போயிட்டு திருப்பி வந்து இதே லைனில் கொடுத்தா எடுக்கலாமானா அப்படி இல்லை, இந்த விக்கில் வந்து கொடுத்தா எடுத்துக்கலாம். ஸோ அப்படி வெயிட் பண்ணணும். இப்போ இந்த கேண்டில் இருக்குது, 2வது கேண்டில் ஃபேவராக மூவ் பண்ணி தான் நான் மேலே போகல, 3வது கேண்டிலும் போல், 4வது கேண்டில் நல்லா மேலே போயிருக்குது, 5வது கேண்டில் அழகாக உள்ளே வந்து கொடுத்துருப்பான்.
ஸோ இங்கே எடுத்துருக்கலாம். ஒருவேளை இங்கே எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து கொடுக்கும்போது எடுத்துக்கலாம். இங்கே எஸ்எல், இந்த பாட்டம் தான் எஸ்எல். இது அழகாக மேலே போயிருக்கோம். அழகாக மேலே போயிட்டு இங்கே இந்த இடத்துல ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்து தெரியும், ஏதாவது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் ரிவர்சல் இருக்கும். இந்த ரிவர்சல் படி லோ டைம் ஃப்ரேம்க்கு ஃபுல் பேக், லிக்விடிட்டி இல்லை, ஆர்டர் பிளாக் இருக்குது. ஆர்டர் பிளாக் வந்து டச் பண்ணல. ஓகே, சிங்கிள் லைன் மிட்டிகேஷன் இருக்கானா? இருக்குது. இந்த கேண்டில் விட்டு கீழே போயிருக்கிறான், மறுபடியும் மேலே வந்துருக்கிறான். இங்கே ஆர்டர் எடுத்துருக்கலாம். இது 50% மேலே வந்திருக்குதா? 50% மேலே இருக்குது. 0.705% கரெக்டாக வந்து டச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபிபனாச்சி போட்டு இங்கே பிடிக்கணும் அப்படியா இல்லை. ஆனால் 50% மேலே இருந்தால் போதும். இங்கே போய் ஃபிபனாச்சி போட்டு ஓட்டி பார்க்க தேவையில்லை. ஓகே, இந்த இடத்துல 15 மினிட்ல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது செல்லுக்கு. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்து டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபுல் பேக் இருக்குது, லிக்விடிட்டி இருக்குது. லிக்விடிட்டி வந்து எடுத்துருக்கிறான். சிங்கிள் இண்டிகேஷன் இருக்குதானா? இங்கே இருக்குது. இங்கே ஆர்டர் எடுக்கிறோம், இங்கே எஸ்எல் வைக்கிறோம். ஓகே, வந்திருப்பான், மேலே வந்திருப்பான். ஓகே, ஒருவேளை நம்ம இங்கே எடுக்கலை அப்படின்னா இந்த இடத்துல எஸ்எல் வச்சுருந்தா எஸ்எல் ஹிட் ஆயிருக்கும். எடுத்திருந்து ஒருவேளை இங்கேயே எஸ்எல் வச்சுருந்தா எஸ்எல் ஹிட் ஆயிருக்கும். ஸோ மறுபடியும் மேலே போயிருப்பான். மறுபடியும் என்ன, இந்த இடத்துல சிங்கிள் கன்வெர்டேஷன் எதுவுமே இருக்காது. மறுபடியும் கீழே வந்திருப்பான், ஃபுல் பேக் இல்லை, ஆனால் வந்திருக்கிறான். ஓகே, லிக்விடிட்டி இருக்குது. மறுபடியும் மேலே போகிறான். இந்த ஆர்டர் பிளாக்கு நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் இங்கே வந்து ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணியிருக்கோம். மேலே 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 போய்கிட்டு இருக்கோம். ஒரு கேண்டில், ரெண்டாவது கேண்டில் நம்மளுக்கு ஃபேவராக மூவ் ஆகிருக்கும். இந்த டாப் நல்லா கிராஸ் பண்ணி ஃபேவராக மூவ் ஆகிருக்கும். மூணாவது கேண்டில் இங்கே எடுக்கலாம். இங்கே எடுக்கிறது ஒர்த்து. ஏன்னா இதை கிராஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஆர்டர் பிளாக்கு இன்வேலிட் ஆகிடும். இன்வேலிட் ஆகிடுச்சுன்னா என்ன, இது மேலேயே போயிட்டு போகுது. ஸோ இந்த சப்ளைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இப்போ இங்கே ஆர்டர் எடுத்தோன்னா கொஞ்சம் மேலே எஸ்எல் வச்சோன்னா ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ஆர்டர், நல்ல ஆர்ஆரும் கிடைக்கும். ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எடுக்கிறது ஒர்த்து. இந்த மார்க் பண்ணி கீழே எடுத்தோம்னா அழகாக அப்படி போயிடுவான். இந்த அந்த பை மொமெண்டம் மாற்றியும் இல்லையா, அதை இங்கே கொடுத்துருப்பான். இங்கே கொடுத்து பிடிச்சி மேலே போயிட்டு வந்துடலாம். இது வந்து கவுண்டர் என்ட்ரி. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் இருக்குது. இந்த பிடிஎஃப்பில் 1072 பேஜஸ் இருக்கும். இந்த பேஜஸை ஜெராக்ஸும் போட்டுக்கலாம், இல்லை பிடிஎஃபாகவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப்பில் எல்லா டைம் ஃப்ரேமும் இருக்கும். இப்போது நம்ம வந்து கற்றுக்கிட்டாலும் என்னதான் லோ டைம் ஃப்ரேம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கூட பேக் டெஸ்ட் பண்ணும்போது எல்லாமே தெரியும். ஸோ நிறைய பேருக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் அக்சஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கும். ட்ரேடிங் வியூவோட ப்ரீமியம் வந்து இருந்தால் தான் வந்து அதெல்லாம் பண்ண முடியும். இல்லை MT4 வந்து இருக்கணும். MT4ஓட சாஃப்ட்வேர் எக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் டைம் எடுக்கும். செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். ஒரு தடவையும் அதை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த பிடிஎஃப் வச்சுக்கலாம். இந்த பிடிஎஃப் வச்சுக்கிட்டு இதில் பார்த்தோன்னா H4ல் அழகாக வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து டச் பண்ணியிருக்கலாம். டச் பண்ணிவிட்டு இப்போது அப்படியே வந்து H1ல் பார்த்தோன்னா நல்லா கீழே இறக்கிருக்கான். இந்த டச் பண்ணது வந்து நியூஸ் தான் வந்து டச் பண்ணியிருக்குது. நல்லா கீழே இறக்கிருக்கிறான். அதே மாதிரி 15 மினிட்ல பார்த்தா தெரியும், ஒரே ஒரு கேண்டில் அழகாக நியூஸ் வந்து டச் பண்ணியிருக்குது. அழகாக ரெண்டாவது கேண்டில் மூணாவது கேண்டில் நல்லா கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கு. இப்போ M5லையும் பார்த்தா தெரியும், அதே மாதிரி தான் எதை டச் பண்ணி கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கு. இப்போது இந்த 15 மினிட்ஸில் இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. இந்த இம்பேலன்ஸோட மிட் பாயிண்ட் நம்ம வந்து FPGC அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் ஆர்டர் எடுக்கிறதுக்கு அதுவும் ஒரு லைன். ஸோ அந்த லைனில் அழகாக வந்து இங்கே வந்து டச் ஆகி நிற்கிது. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த டச் ஆகிருக்கு இந்த இடம் எல்லாம் 1 மினிட்ல வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்கலாம். ஸோ உடனே டச் பண்ண உடனே எடுக்கலாம்னா இல்லை, டச் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணோம். ஸோ ஒரு கேண்டில் கீழே போயிருக்கு, ரெண்டாவது கேண்டில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ஆர்டர் எடுத்துக்கலாம். ஒரு 10 பிப்பு மேலே எஸ்எல். ஸோ இந்த FUGயோட டாப்பை கூட எஸ்எல்லாக வைக்கலாம். ஸோ டாப் வைக்கிறது ஓகே. ஸோ என்ட்ரி எடுத்தோன்னே என்ன ஆகும், கீழே போகுது. அடுத்த பேஜில் பார்த்தா தெரியும், அழகாக இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம், அழகாக கீழே வந்திருப்பான். ஏன்னா இது H4ஓட சப்ளையில் எடுக்கப்பட்ட ஒரு என்ட்ரி. ஸோ இந்த H4ஓட சப்ளையில் நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ இங்கே எடுத்துருக்க முடியாது, ஏன்னா நியூஸு. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம FUGயில் எடுக்கிறோங்க. ஸோ அது வந்து ஒர்த் அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கிறது. நல்லா கீழே வந்திருக்கும். கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தா தெரியும், H1ல் அழகாக ஒரு சப்போர்ட் லைனில் நிற்கிது. இந்த பாட்டம் இங்கே H4ல் பார்த்தா தெரியும், அழகாக இந்த இடத்துல ஒரு பாட்டமில் அழகாக சப்போர்ட் லைன் நிற்கிது. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஆர்டர் பிளாக்கும் இருக்குது, H1ஓட ஆர்டர் பிளாக்.
ஒன் ஹவரோட ஆர்டர் பிளாக்ல நிற்குது. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறான். அதுவும் இல்லாமல் அந்த மொமெண்டம் நல்லா சூப்பராக ட்ராப் ஆகின அந்த மொமெண்டம் ஸ்டாப் ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் அக்ரெசிவாக வந்துட்டு இருந்தது, ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஆகி அது ஒரு ஃபுல் பேக் நல்லா மேலே ஏற்றிருக்கிறான். லிக்விடிட்டி இங்கே இருக்குது, இங்கே இருக்குது லிக்விடிட்டி. அழகாக அப்படியே கீழே இறக்குறான். கீழே இறக்கிட்டு ஒரே ஒரு ஐஎஃப்சி கேண்டில் அழகாக ஒரு விக் இருக்கிற இந்த கேண்டில். ஐஎஃப்சி கேண்டில்லாம் ஒன்றும் பெருசாக இதில் விக் நிறையா இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த கேண்டிலோட டாப் அப்படியே மார்க் பண்ணோம்னா 2வது கேண்டில் நல்லா ஃபேவராக மூவ் ஆயிருக்கும். 3வது கேண்டிலும் டச் பண்ணியிருக்காது. ஆனால் வெயிட் பண்ணோன்னா அழகாக வந்து டச் பண்ணி மூவ் பண்ணி மேலே போயிட்டான். முதல் தெரியும் இங்கேருந்து அழகாக மேலே போயிருக்கிறான். அகைன் இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ல ஒரு ஆர்டர் பிளாக். ஸோ அது வரைக்கும் வரானான்னு பார்க்கணும். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே வரல, ஆனால் இங்கே வந்திருக்கிறான். இப்போ இங்கே வந்திருக்கிறான் அப்படின்னா இந்த இடத்துல ஆர்டர் எடுக்கலாம். ஒரு ஃபுல் பேக் இங்கே பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டே நம்ம வந்து இங்கே வந்து ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஃபுல் பேக் நடந்திருக்கும். திருப்பி இந்த ஆர்டர் பிளாக்ல எடுக்கலாம்னா இந்த சிங்கிள் கம்யூனிகேஷன் இருந்திருக்காது. அப்படியே நல்லா மேலே போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல ஃபுல் பேக் நடந்திருக்கும். திருப்பி வந்து மேலே ஆர்டர் கொடுத்துருக்க மாட்டான். ஓகே, மறுபடியும் கீழே வந்திருக்கும். இப்போது இது வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கக்கூடாது. இப்போ இங்கேயே வந்துட்டான். இப்போ இதுக்கு சிங்கிள் கம்யூனிகேஷன் போட்டோன்னா இப்படி கீழே போயிருக்கோம். இங்கே வந்து ஆர்டர் எடுக்காமல் போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்டர் மிஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, இங்கே எடுக்கிறதுக்கு மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து மார்க்கெட் கீழே போயிட்டான் நல்லா. ஸோ இந்த மாதிரி ஜெராக்ஸ் வச்சுக்கின்னு ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை பிடிஎஃப் வச்சுக்கின்னு ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே. இது ஒரு பிடிஎஃப் லோ டைம் ஃப்ரேம் என்ட்ரி மாடல் இருக்கிற பிடிஎஃப்ஸ் இதில் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட் மாடல் அதே நம்ம பார்த்தது தான். ஃபுல் பேக் லிக்விடிட்டி இருக்கணும், வந்து எடுப்பான். சிங்கிள் கம்யூனிகேஷன் எப்பயுமே எஸ்எல் கொஞ்சம் மேலே ஒரு 15% எக்ஸ்ட்ரா வைக்கணும். இங்கே பார்த்தோன்னா அதே மாதிரி ஒரு லிக்விடிட்டி இருக்கும். மறுபடியும் இதை வந்து ஜஸ்ட் கிளாஸ் மட்டும் பண்ணியிருப்பான். மறுபடியும் இங்கே வந்து கொடுத்துருப்பான். ஸோ இந்த பிடிஎஃப்பை பார்க்க உங்களுக்கே புரியும். நிறைய இருக்கும் இதில். இதை பார்த்து இந்த மாதிரி வந்தாலும் ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிடிஎஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். இடம் இது வந்து ஃபுல்லாக வந்து 15 மினிட்டில் தான் நான் ஆர்டர் எடுப்பேன். இது 15 மினிட்டு. இது டே கேண்டில். இது H4 H1. இந்த இடத்துல பார்த்து தெரியும். ஃபஸ்ட்டு சிபிடிஆர் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு என்ட்ரி செல் எடுக்கணும். இப்போ 1 நாங்கள் மார்க் பண்ணிடுறோம். இப்போ 1 இருக்கிறது இங்கே தான். ஸோ நான் செல் எடுத்துருந்துருந்தா எனக்கான அந்த இடத்துல இருந்த பாசிபிலிட்டி இப்படி தான் இருந்திருக்கும். இப்போ இங்கே இருக்குது ஃபுல்லோ அதே மாதிரி ஃபுல் பேக் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறான். மறுபடியும் மேலே வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்திருப்பேன். இங்கேவே வந்து நான் சிங்கிள் கம்யூனிகேஷன் எடுத்திருந்தேன்னா மேலே எஸ்எல் வச்சுருந்தேன்னா மறுபடியும் இங்கே வந்து ஒரு ஆட்டம் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு வேளை நான் இங்கே எடுக்கலை அப்படின்னா இங்கே எடுத்துருக்கலாம் சிங்கிள் கம்யூனிகேஷன். ஸோ இங்கே எடுத்த அழகாக போயிட்டுருப்பான். ஸோ இங்கே எடுத்திருந்தா ஒரு ஆட்டம் காமிச்சு அப்படி போயிருக்கோம். ஓகே, ரெண்டாவது என்ட்ரி இங்கே சிபிடிஆரோட பாட்டம். ஸோ இது ரெண்டும் கேட்ச் பண்ணுறது வந்து பாசிபிலிட்டி இல்லை. 4வது பார்ப்போம். இங்கே இருக்குது. 4வது வந்து பார்த்தா அதே மாதிரி நல்லா அழகாக வந்து மேலே போயிருக்கான். ஃபுல் பேக் இருக்குது. இங்கே லிக்விடிட்டி இருக்கானா ஃபஸ்ட்டே இருக்குது. இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. ஆர்டர் பிளாக்கே இல்லை, ஆனால் கீழே தான் நல்ல ஆர்டர் பிளாக் இருக்குது. அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஷேப் இந்த இடத்துலையே இந்த இன்டர்னலாக இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்லேயே கொடுத்துட்டு போயிடுவான். இது வரைக்கும் வரமாட்டான். இதையும் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கணும். இந்த இன்டர்னலாக இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்லேயே அழகாக வந்து ஆர்டர் டேப் பண்ணிட்டு அழகாக போயிடும். இப்போ இது வரைக்கும் வந்து ஆர்டர் கொடுக்கணும், அப்படி வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொடுத்தானாவே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் பாட்டமில் இருக்கணும் எஸ்எல் எப்பயுமே. இப்போ நம்ம இங்கே ஆர்டர் எடுக்கிறோம், இங்கே எஸ்எல் வைக்கலாம் அப்படின்லாம் வைக்கக்கூடாது. எது லோவோ, ஆக்சுவல் எஸ்எல் லோ எதுவோ அங்கே எஸ்எல் வைக்கணும். அப்போ தான் வந்து சீக்கிரமாக எஸ்எல் ஹிட் ஆகாது. இல்லைனா நம்ம இந்த மாதிரி எடுத்து எஸ்எல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். இப்போ 5 அப்படி பார்த்தோன்னா இங்கே சிபிடிஆரோட அந்த ப்ரீமியம் லைனை வந்து அழகாக டச் பண்ணி கொடுத்துருப்பான். 5ம் 6ம் 5க்கும் அதே தான் சிங்கிள் கம்யூனிகேஷன் இருக்கும், எடுத்திருப்போம். 6க்கும் அதே தான். கீழே வந்து விக்காக கொடுத்துருப்போம், எடுத்திருப்போம். அழகாக மேலே போயிருப்போம். இப்போ 7 அப்படின்னா இங்கே இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ஃபுல் பேக் நல்லா ஒரு மேலே இது எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 9 எடுத்துருக்கலாம்.
இந்த இடத்துல வரும். அதுக்கடுத்து 10 இது வந்து நியூஸ். இந்த நியூஸ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். அது பிரேக்கப் லாக். இது மாதிரி ஒரு நாளைக்கும் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும். எந்தெந்த இடத்துலலாம் எந்தெந்த மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, லேப்டாப் யூஸ் ஆகும். இதையும் நான் கொடுக்குறேன். இதை வந்து ஓன் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீக்கோட நியூஸை வந்து கொடுக்கும். கொஞ்சம் டைம் ஆகும், நெட் ஆனில் இருக்கணும். ஓகே, ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நியூஸ் வந்தாச்சு. இதை வந்து எழுதிக்கணும். இப்படி நம்ம ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கணும். எந்த டைமில் எங்கே நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து நியூஸை எடுக்க போகிறது கிடையாது, ஆனால் நியூஸ் இருக்கிறது தெரியணும். ஸோ நியூஸ் இருக்கிறது தெரிஞ்சால் தான் அது அந்த இடத்துல இருக்குது, அந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஆர்டரை நம்ம செக்யூர் பண்ண முடியும். அந்த இடத்துல ஆர்டர் எடுக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நியூஸ் எடுக்க முடியாதா அப்படின்னா நியூஸில் எடுக்கலாம், ஆனால் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்கலாம். இது செஷனுக்கான ப்ளூ பிரிண்ட். பார்த்தா தெரியும், நிறைய இருக்கும், ஆனால் ரொம்ப கன்ஃபியூஸெல்லாம் ஆகாது. இது UTC -4 நியூயார்க் டைம் ஃப்ரேம் பொறுத்து. இந்த இடத்துல நம்ம பார்த்தா CBDR பார்க்குறோம் இல்லையா, அது வந்து இங்கே நியூயார்க்கோட 16 and 20 இந்த 4 hour தான் வந்து CBDR. இந்த 20ன்றது நம்மளுக்கு வந்து 5:30 மார்னிங். 5:30க்கு ஓப்பன் ஆன உடனே ஏஷியா வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது இங்கே நம்மளுக்கு நல்ல ஒரு என்ட்ரி கொடுப்பான். நல்ல என்ட்ரி கொடுத்ததும் நம்ம கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நல்லா மூவ் ஆகுதுன்னா நல்லா மூவ் ஆகி போயிடுவான். ஸோ ஏஷியாவோட லாஸ்ட் முடிகிற டைம்லேயும் ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல மிடில் வந்து கவுண்டர் மாதிரி மாறும். அந்த விஷயத்தெல்லாம் வந்து கவனிச்சுக்கணும், நல்லா வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த செஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த டைமில் நம்ம ஆர்டர் எடுக்கிறோன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 0 டைம் நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணால் தெரியும். இப்போ MNOவில் மிட்நைட் நியூயார்க் ஓப்பன் அந்த டைமில் வர ப்ரைஸ் வந்து லைனை வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ அந்த டே வந்து நம்ம அந்த டேவே ஃபுல்லாக மேலே தான் போகுது அப்படின்னா அந்த ப்ரைஸுக்கு கீழே பை ஆர்டர் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த இடத்த எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம், நல்லா வேலை செய்யும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் ஓப்பன் ஆகும். லண்டன் ஓப்பன் ஆகிறதுக்கும் ஏஷியா க்ளோஸ் ஆகிறதுக்கும் இடையில் ஒரு 1 hour டைம் இருக்கும். ஸோ இந்த 1 hour டைம் கேப்பில் ஒரு ஆர்டர் கிடைக்கும். அந்த 1 hour டைம் கேப்பில் ஏஷியாவோட லோவையோ இல்லை ஹையவையோ வந்து ஜஸ்ட் கலெக்ட் மட்டும் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்கும்போது ஆர்டரை கொடுத்துட்டு லண்டன் வந்து அடுத்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ லண்டனோட டைம் இங்கே வந்து தெரியும், இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. இது 3 to 7 ஏஷியா வந்து 20 to 2 20லேருந்து 2 வரைக்கும். ஸோ இந்த டைம் இல்லை. அதுக்கடுத்து இங்கே முடிஞ்சதுன்னா 1 hour கேப் விட்டு 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நியூயார்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது 8லேருந்து 10, அதாவது US டைம்லேருந்து 8லேருந்து 10க்குள்ளே ஆர்டர் வந்து நல்லா கிடைக்கும். அதை வந்து விண்டோ டைம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த டைமில் ஆர்டர் நல்லா கிடைக்கும். ஒரு ஆர்டர் கிடைச்சி அதை கேப்சர் பண்ணோன்னா நல்ல மொமெண்டம் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த டைம் முடியும் போது கவுண்டர் வந்து நடக்கும். கவுண்டர்னா மேலேருந்து மறுபடியும் கீழே, இப்போ கீழேருந்து மேலே போனோன்னா மேலேருந்து கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த நேரத்தில் ஆர்டர் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் மாறும். ப்ராக்டிஸ் பண்ண அது வந்து தெரியும். இது ட்ரேடிங் ஜேர்னல். இது ஒரு ஜெராக்ஸ் எடுத்துங்க. ஜெராக்ஸ் எடுத்து நிறைய ஜெராக்ஸ் ஷீட் அப்படி வச்சுக்கிட்டோன்னா நம்ம எடுக்கிற ட்ரேடில் என்ன டேட்டு, டே, ரிஸ்க்கு, என்ட்ரி டைம் ஜோனில், சார்ட்டு, ப்ரைஸு, ஹை டைம் ஃப்ரேமில் என்ன மாடல் எடுத்தோம், லோ டைம் ஃப்ரேமில் என்ன மாடல், அந்த ட்ரேடோட அவுட்கம் என்ன, எடுத்ததுக்கான ரீசனு, எஸ்எல்இட் ஆனதுக்கான ரீசனு, இதில் குட் பாயிண்ட் என்ன, பேட் பாயிண்ட் என்ன, இப்படி நம்ம எமோஷன்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்படி ஜேர்னல் பண்ணோம்னா நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரியும் ஜேர்னல் பண்ணலாம். இது போல் நோஷன் டெம்ப்ளேட்டும் யூஸ் பண்ணலாம். இந்த நோஷன் டெம்ப்ளேட்டில் இப்போது அக்டோபர் மாதத்தில் இருக்கிறேன். அக்டோபர் மாதத்தில் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு
இல்லை இங்கே ட்ரேட் என்டர் இருக்குது. இப்போ ட்ரேட் எடுக்கிறோம். அந்த ட்ரேடுக்கான இதை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரேட் என்டர் அப்படி கொடுத்துக்கணும். கொடுத்துக்கிட்டு இப்போது ட்ரேடு வந்து வின் ஆகிருக்குது, எத்தனை ஆர்ஆர் வந்துருக்குது, என்ட்ரி மாடல் என்ன, பிரேக் ஆன் ஆச்சா இல்லை வின் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ இதில் நம்ம லாஸ் ஆச்சு அப்படின்னா -1 அப்படி கொடுத்தோன்னா ஒரு ஆர் வந்து ஒரு ரிஸ்க் வந்து லாஸ் ஆகிருக்கும். ஸோ 0.5 வந்து இதில் டிஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம டிஃபால்ட் யூஸ் பண்ணிட்டு 0.35 மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே ஒன் லாஸ்னால் ஓகே, ஒன் லாஸ். ஸோ பிரேக் இவன் ஹிட் ஆகிருக்கு அப்படின்னா 0ன்னு வச்சுக்கோன்னா பிரேக் இவன் வந்து வந்துடும். ஒய் என்டர், நம்ம ஏன் என்டர் ஆன ரீசன்லாம் அதில் வந்து எழுதிக்கணும், டைப் பண்ணிக்கணும். இதெல்லாம் டைப் பண்ணிக்கலாம். எமோஷன், அப்புறம் சம் மோட்டிவேஷன்ஸ், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஐம் நாட் அர்ஜிங் இட், ரொம்ப அர்ஜென்ட்டாக போய் எடுக்கல, ஃபிக்ஸ்டு ரிஸ்க் எடுத்தோமா இல்லை அதை விட அதிகமாக எடுத்தோமா, ஓகே ஃபிக்ஸ்டு ரிஸ்க்கு, அவுட்கம்லேருந்து நம்ம டிட்டாச் ஆகி நிற்கிறோமா, ஏன்னா லாஸ் ஆகிருந்தாலும் சரி ப்ராஃபிட் வந்திருந்தாலும் சரி ரொம்ப தூக்கி தலையில் வச்சுக்கூடாது. 50% ப்ராபபிலிட்டி தான், ஏன்னா வின் ஆகிறதுக்கும் சரி லாஸ் ஆகிறதுக்கும் சரி 50% தான் ப்ராபபிலிட்டி. செயினிங் மோர் தென் 2, ஏன்னா 2 தடவைக்கு மேலே ஆர்டர் எடுக்கல, அந்த ஒரு செட்டப்பில் 2 தடவைக்கு மேலே ஆர்டர் எடுக்கல அப்படின்ற மாதிரி. ஓகே, இங்கே லோ டைம் ஃப்ரேமில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டே எடுக்கிறேன் அப்படின்னா பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்திட்டு இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்தோன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படி இங்கே பேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி 5 மினிட்ல என்ன இருந்துச்சு, 15 மினிட்ல என்ன இருந்துச்சு, 4 ஹவரில் என்ன இருந்துச்சு, 1 டேயில் என்ன இருந்துச்சு, அந்த ட்ரேடை எப்படி மேனேஜ் பண்ணணுன்றதெல்லாம் மார்க் பண்ணி இதில் வந்து ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். சைக்காலஜிக்கல் எதனா நோட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் செஞ்ச தப்பு ஏதாவது இருந்தால் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வீக்கெண்டில் நம்ம வந்து படிக்கும்போது அந்த தப்பை நம்ம திருப்பி நம்ம செய்ய மாட்டோம். எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணணும், எவ்ரி ட்ரேடு, எல்லா ட்ரேடுக்குமே. டெலிட் கொடுத்தா போயிடும், அப்படி இங்கே வச்சு ஒரு என்ட்ரு கொடுத்தா வந்துடும். இது ட்ரேடு என்ட்ரி ஆகிறதுக்கு. இப்போ ரீகேப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டே முடிஞ்சிருச்சு, டே முடிஞ்சிட்டா நான் சாயந்தரம் ஈவினிங்கில் ரீகேப் கொடுத்துட்டு நம்ம எந்த பேர் எடுத்தோமோ ஸோ அந்த பேர் இப்போது XUSD அப்படின்னா அந்த பேரில் 1 மந்த்தில் எப்படி இருந்துச்சு, 1 வீக்கில் எப்படி இருந்துச்சு, அன்னைக்கு டேட்டுக்கு. ஸோ 15 மினிட்ல எப்படி இருந்துச்சு, எந்தெந்த மாதிரிலாம் வந்து ஆர்டர் எடுத்துருக்கலாம், லோ டைம் ஃப்ரேம் எத்தனை ஆர்டர்லாம் எடுத்துருக்கலாம், இது மாதிரிலாம் நல்லா அழகாக கொடுத்தான். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ரீகேப் பண்ணணும். ரீகேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போது யூஸ்வலாக வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். இப்போது இந்த வீக் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ இங்கே வந்து பார்த்தா வீக் அனாலிசிஸ் ஃபோர்காஸ்ட். இது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இப்போ DXY வந்து மார்க் பண்ணணும். DXY வந்து USD சார்ட் தெரியும் நினைக்கிறேன். இப்போ 15 மினிட்ல வந்து நம்ம ஆர்டர் பிளாக்லாம் இருக்குது, அதை மார்க் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து இப்படி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் அதில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம எந்த சார்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த சார்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி மந்த்லி வீக்லலாம் அனலைஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து நல்லா ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நல்லா போகிறதுக்கு அப்படின்னா அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கணும். வச்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த வீக்கில். ஸோ இப்படி தான் இந்த மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம CBDRல பை போடுறோமா செல் போடுறோமா அப்படின்றத முடிவு பண்ணுவோம். நான் அந்த வீக் வந்து நல்லா மேலே தான் போக போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்னா, டே கேண்டில் நல்லா மேலே தான் போக போகுது அப்படின்ற மாதிரி தெரியுதுன்னா CBDRல நல்லா அங்கேருந்தே நல்லா மேலே போக ஆரம்பிச்சிடும். இல்லைனா அதுக்கு கீழே வந்து ஒரு என்ட்ரி பை கொடுத்துட்டு போவோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் ஆர்டர் எடுக்கிறோம். வெறும் லோவர் டைம் ஃப்ரேம் மட்டுமே வச்சு ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியவே முடியாது. ஸோ ஹை டைம் ஃப்ரேமில் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் லோவர் டைம் ஃப்ரேம் நடக்கும். கரெக்டான இடத்துல லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம் அப்படின்னா அது நல்லா வேலை செய்யும். ஆனால் தப்பான இடத்துல நல்லா மேலேயே தான் போய்கிட்டு இருக்கான், அந்த இடத்துல போயிட்டு நம்ம செல் ஆகும் அப்படின்னு சொல்லி லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா அது கரெக்டாக வேலை செய்யாது. ஆனால் எல்லாமே கொடுக்கும், ஆனால் நம்ம நினச்ச மாதிரி போகாது. இங்கே வந்து தெரியும் நல்லா வந்து கொடுத்துருப்பான், போயிட்டு மறுபடியும் மேலே வந்துட்டான். ஏன்னா மார்க்கெட் மேலே தான் போகுதுன்ற மார்க்கெட்டை நம்ம வந்து கீழே இருக்கிறதுக்காக ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா எல்லாமே காட்டும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி போகாது. ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் மேட்ரு. இங்கே வந்து நல்லா எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து விஷயம். அந்த அளவுக்கு பண்ணோன்னா உள்ளே வரும்போது பயம் இருக்காது.
ஓகே இதுதான் நடக்கும், இதை தாண்டி வேறு எதுவும் நடக்காது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பார்த்தா தெரியும், இங்கே வந்து இந்த சார்ட் இது வந்து மே மாதம், இந்த போன மே மாதத்தோடது. ஸோ இந்த இதில் லோ டைம் ஃப்ரேமில் எந்தெந்த மாதிரிலாம் வந்திருப்பான் அப்படின்ற ஒரு ஜெராக்ஸ் ஆல்ரெடி கொடுத்த பிடிஎஃப் தான். இந்த பிடிஎஃப்பில் இந்த மாதிரி ஃபுல்லாக உட்காந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்படி நம்ம ஃபுல்லாக வந்து பேக் டெஸ்ட் பண்ணி ஃபுல்லாக மார்க் பண்ணி பழகிறோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தா தெரியும், இந்த லோவை பிடிக்கிறதுக்கு இந்தந்த மாதிரிலாம் வந்திருப்பான். ஸோ 5 மினிட்ல இப்படி இருக்கும், 15 மினிட்ல இந்த மாதிரி. H4ல் பார்க்கும்போது H1ல் பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த லோ கரெக்டாக வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறான். இப்போது இங்கே நம்ம ஆர்டர் எடுக்கலாம். இப்போ ஆர்டர் எடுக்கிறோன்னா H1ல் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் ஃபெயிலியர் செகண்ட் ஃபெயிலியர் நடக்கும். ஃபெயிலியர் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஃபுல் பேக்கு அப்புறம் லிக்விடிட்டி கொடுத்து இந்த இடத்துல 50%க்கு வந்து இந்த இடத்துல சிங்கிள் கன்மிடிகேஷன் கொடுத்து அழகாக போயிருக்கான். ஸோ ஜஸ்ட் வந்து டச் ஆகும், டச் ஆகாமல் போகும். ஸோ அந்த இடத்துல ஆர்டர் எடுக்கிறது எப்படி அப்படின்றத ஃபஸ்ட்டே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து எவ்வளோ கூட ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணலாம்.